தெரியாம கடனை வாங்கிவிட்டு அப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கு. கடை வாங்கினே பூரா ஓட்டப்பந்தயத்துல சேருங்க, கப்பு வாங்கிடலாம். ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெருவு தானே இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வருவான். முடியலையே, மூச்சு வாங்குது. நல்ல ஓட்டம். இவர் காப்பாத்துவாரு. பிடா தம்பி, அந்த கந்து வீட்டுக்காரன் என்ன விரட்டிட்டே வர்றான். நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்தினா உன் பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சிருவேன். இந்த பக்கம் சமரசம் பையன் வந்தானே, எங்கடா? அண்ணே, உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அட பீத்தர பையலே, இவனுக்காகத்தானடா ஒளிஞ்சா. எங்கெல்லாம் நான் துரத்துறது? ஒரு நிமிஷம். டேய், ஏன்டாப்பா காட்டி கொடுத்த? ஓ, நீங்க சொன்னது இவர்தானா? அண்ணே, எது நடந்தாலும் கடைக்கு முன்னால நடந்தா நல்ல கூட்டம் கூடும். அதை வச்சு நாளை வியாபாரம் ஆகும்ல, எல்லாம் நன்மைக்கு தானே. அண்ணே, உனக்கு நன்மையாடா இது? அங்க என்னடா பேச்சு? ஆமா, இங்க என்ன பேச்சு? வாங்க நம்ம ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணு சார். நீ என்ன கேக்குற? அவர் தான் மரப்பராறு கட்டுக்கிட்டு இருக்காருல, எதுக்கு ஆளு ஒண்ணே போட்டு அடிக்கிறான்? 500 ரூபா அவர்கிட்ட கை மாத்துவாங்க, அத சொன்ன தேதிக்கு தரல, அதனால கோவத்துல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எது 500? ஆமண்ணே, 50,000டா. 50,000? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்போம். என்ன கணக்கு? 50,000. என்ன கணக்கு நான் கேக்குறேன். உன்னோட தகுதிக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினல, அதுக்கு ஒரு வட்டி. நல்லா இருக்க. நீ வீட்டுல இருந்துகிட்டு இல்லன்னு சொல்ல வச்சல்ல, அதுக்கு ஒரு வட்டி. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ ஓடுவல்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஓடுற ஒன்ன நான் துரத்துக்கிட்டு வருவேன்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் போட்டு. என்னடா மனிதாபிமான அடிப்படையில 50,000 போட்டுக்காரு, அதை போய் எங்க எடுக்கிற நீ? அதை ஏன்டா குறுக்க வந்து கிடைக்கிற நீ? 50,000 அதிகமையா? டேய், அதை நீ நானும் பில் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல பில் பண்ணணும். டி ராஸ்கல் பண்ணல இல்ல, அதுக்காக அவன் ஏன்டா ஒண்ணே போட்டு அடிச்சிட்டு இருக்கான்? ராஸ்கல், உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அவர் போய் அவன் வேணுங்க இருக்க அடி வாங்கின நானே அவர் வருகிற, நீ என்னடா அவன் வேங்குற? போன போய் உன் வேலையை பாடுறான். நீ அடிச்சு நிமித்துன. அவன் அடிக்க வக்கில்ல, என்ன அடிக்கியா நீ? டேய், அவரை நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரு. பேச மாட்டானா? என்னடா சொல்ற? ஆமண்ணே, நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நடந்துச்சாடா? டேய், இந்த வெட்டியாங்கிட்ட கேட்டியடா வட்டி? ஓடுனா வட்டி, ஒளிஞ்சா வட்டி, உட்கார்ந்தா வட்டின்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 கேட்டியே. இப்போ உன் சட்டியை கூட உருவிட்டு வரட்டில படுக்க வச்சிருக்காங்கடா. இதுக்கு என்னடா சொல்ல போற? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் யாரையுமே நம்ப மாட்டேன், கையெழுத்து போடு நீ. இப்ப யார நம்ம இங்க படுத்திருக்க? உன் சொந்தம் பந்தம் பணம் பகட்டெல்லாம் உன்னை பத்த வச்சுட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாடுறா. உன்கிட்ட பேசணும்னே பூராத்தையும் அணைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்டா நானு. போடா ஊரு பூரா அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே. இப்ப எதுடா அவன் கூட வருது? பேப்பல சும்மா வாட பாடினார் புரட்சி தலைவர். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அதில் 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். ஏண்டா என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க? ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க, பாட்டு கேட்டதுக்கே வட்டி கேட்பேன்டா. டேய், படுத்து கிடக்குறேன் படக்குன்னு எந்திரிச்சு கூட பாட்டை கேட்டதுக்கு வட்டி கேட்டாலும் கேட்பான்டா. பாட்டுன்னு பத்த வைங்க. அண்ணே, இவனை ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து அடின்னு அடிச்சு அப்புறமா கொடுத்துறானே. நாரி போவோம், நம்ம உசுருக்கு ஆபத்தாய் போகும்டா. அப்ப இவனை 2 அடி அடிச்சுக்கிறேன். 2 போடு. அப்படி வா. அண்ணே, நான் 2 அப்படி அண்ணன் 2 வட்டி கட்ட வை. இதானே வட்டி கட்ட வை. இதானே உன்னையெல்லாம் மூக்கு அப்படியே கர அறுத்து அப்படியே கடலுக்கு போட்டானா. அண்ணே, இப்படி அடிச்சு விளையாடுறது ஆசையா இருக்குனே. டேய், நமக்கு இவன மாதிரி பொணந்தாண்டா பொம்மை. டேமா கொளுத்தி விளையாடுங்க. மூன்றாந்த மூஞ்சிய எறாத கொல்லிக்கட்டு. வைடா ஏழைகளை மகரேறிய விட்டு வட்டி வாங்குற வேலையெல்லாம் இப்படி தாண்டா அசிங்கப்படுத்தி இருக்கிறான். மணி மத்தியானம் 2 மணி ஆகி போச்சு. இந்த குள்ளப்பழுகு 2 வேளையும் காணாம ஐயா. அப்ப சமரசம். டேய் வாடா வழக்க என்ன இந்த பக்கம்? நம்ம தெருவுல ஒரு கிழவி ரொம்ப நாள் இழுத்துடுச்சுல, அது நேத்து சாயங்காலம் செத்து போச்சு. அவங்க பையன் அந்த பணத்தை கொடுத்து ஆக வேண்டியதை பார்க்க சொன்னான். ஏண்டா நேத்து சாயங்காலம் செத்த கிழவியை என்ன மாடா போட்டு வச்சிருக்கிய? ஆமாப்பா, அவங்க பேரன் ஏதோ அமெரிக்காவில கிளிக்கிறானா, அவன் வந்துதான் தூக்கு
தூக்கணும்னு ஒரே அக்கப்பூர் பண்றாங்க. ஆமா அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? என்ன எங்கப்பா தூங்க விட்டாங்க? 2 நாளா பெண்ட கட்டிட்டாங்கல்ல. அப்படியா? சரி பாடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த இப்படி ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. இருக்கிற அசதிக்கு இடி விழுந்தா. இந்த மனுஷன் வாழ்க்கையில என்னதான் அடங்கிருக்குன்னு ஒண்ணு புரியலனே. பைத்தியக்காரா எதுமே அடங்கலடா. விளக்குறேங்கள். ஒரு மனுஷன் பிறந்தவன என்னடா செய்றான்? குவா குவா அப்படி அழுகுறான். பிறகு பிறகு தத்தக்கா பத்தக்கா 4 கால்ல நடக்கிறான். பிறகு அப்படியே மெல்ல எழுந்திருச்சு நின்னு ஆ, 2 காலம் நடக்கிறான். பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு பிறகு அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நரைச்சு ஒத்த குச்சியை கையில வச்சுக்கிட்டு 3 கால்ல நடக்கிறான். பிறகு பிறகு பிறகுக்கு அப்புறம் விறகு தான்டா. ஆஹா எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி கடைசியில 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சு விட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. அதுக்கு தான் அந்த காலத்து கவிஞன் பாடினா தத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையிலே 2 காலு உச்சி வெளுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்னனே ஊருக்கு போகையில 10 காலு? இதான்டா ஊரு. தூக்கிட்டு வர்றாங்க பாரு அவங்க 4 பேரு. அவங்களுக்கு 8 காலு. புணமா படுத்துறவனுக்கு 2 காலு. 8 2 10 அந்த கணக்கு தான். அண்ணே உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. டேய் டேய் இந்தடா மனுஷ வாழ்க்கையில என்ன அடங்கிருக்குன்னு கேட்டீங்களே அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவே எவன்டா என்னைய தூங்கும்போது போச்சவன்? தூங்கும்போது போச்சுட்டாங்களா? ஏண்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ நாங்க தான் அனாதை பொண்ணு நினைச்சு போச்சுட்டோம்னே. அநாத புணம்னு போச்சுங்களா? டேய் அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே எரிச்சிரு போனே. தூக்க முடியாதனால தானே பொலஸ்டா. எரிச்சிருப்பீங்களா? டேய் உன்னை ஒரு வழி விட மாட்டேன்டா. அதான்டா. டேய், இங்க பாரு. என்னால முடியாது. ஒரு மனுஷனை உசுரோட அடக்கம் பண்ணிட்டாடா. இவளோட வழக்கம் கட்டிக்க பிரிஞ்சு போகறாங்க. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. காயமே இது பொய்யடா என்னப்பா இது? வெறும் காத்தடைத்த பொய்யடா. அது என்னன்னா காத்தடித்த பையடா? டேய் இந்த உடம்பு இருக்கே உடம்பு இத எலும்பால கூடு கட்டி தோளால மூடி மறைச்சு உள்ள காத்த நிரம்ப அடைச்சு வச்சிருக்காண்டா அந்த கடவுள். இந்த காத்து பூரா பிச்சு கிச்சுன்னு வச்சுக்க இளிச்சமேனிக்கு சாக வேண்டியதுதான். அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லாரும் ஓ ஓ அப்படி ஏப்ப விடுறாங்கல்ல, அந்த ஏப்பமும் ஒரு காத்து தானே. அந்த காத்து போனா சாக வேண்டியதுனே. ஏன் ஜாவல? அதே மாதிரி எல்லாரும் சும்மா இருக்கும்போது தர்ரு தர்ரு தர்ருன்னு காத்து போகுதுல்ல, அந்த காத்து போகும்போது சாகணும்ல. ஏன் சாகல? ஏண்டா எந்த காத்த கொண்டு எந்த காத்தோட சேர்க்கறீங்க? தேடி வருதா? வாங்க இங்க சமரசா உன்னை தேடிட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி போயிட்டு வேணா பாத்துக்கிறேன். ஆமா தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நத்தோண்ணே. நத்தமா? அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை ரொம்ப விசாரிச்சு தான் சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் அட்ரஸ் கொடுத்து உங்களை பாத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியே இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமா தம்பி நத்தத்துல யாரோட பிள்ளை? கூத்துவதியா ராமையா பிள்ளை. கூத்து வாத்தியாரு ராமையா பிள்ளையா? ஐயோ அவர் ரொம்ப தங்கமான ஆளாச்சே. ஏனே ஊருக்கே வரது இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? என் மாமே மலை கட்ட சொல்லி இந்த கிளவி அடம் முடிச்சிச்சு. நான் மாட்டேன்னு இங்க ஓடியான்ட்டேன். அதுல இருந்து அவளுக்கு எனக்கு பேச்சு வார்த்தை இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுறேன் தம்பி. ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் அமைச்சிடுறீங்க. கிளவி சொல்லி பிடிச்சா என்ன அவனை சொல்றீங்க? அந்த கிளவி குடல்ல பிறந்தது எங்க ஆத்தா. எங்க ஆத்தா குடல்ல பிறந்தவன் நானு. அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா? நம்ம பணம் அனுப்பினா தானே அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி. ஆமா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? நான் அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டைரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவில் சேர வந்தீங்களா? அடாடாடா உங்களுக்கு யார் தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா? தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டிக்கு பகரா இருக்கீல தம்பி. இந்த அண்ணன் இருக்க வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். தைரியமா இருங்க, உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. ஆமா என்னென்ன சார உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்துட்டு சாப்பாடு இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு சரிடா, அவருக்கு சரியா இருமா? பணக்கார வீட்டு பிள்ளடா. நான் கூட போய் தலைக்கறி குடல்கறி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு கூட்டி போறேன். எந்த பீஸ் வேணாலும் கணக்கு வச்சுக்கங்க. தெரியுதா? வாங்க போலாம். நல்ல வேலை. என்னடா சொன்ன? இன்னைக்கு நல்ல வேலைன்னு சொல்ல வந்தேன். எது சொன்னாலும் கடகடதான் கேக்குது. காதுல முடி எடுக்க முதல்ல. மூட்டை பிச்சு மாதிரி எவ்வளவு பிச்சு பேசு. வாங்க தம்பி போலாம். லூசு பைய. சார் சூப்பரா ஒரு லவ் பத்தி படம் எடுக்கலாம்ல சார்? கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுற ராஜா. சமரசனே உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு? வியாபாரம் எல்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்னைய அங்க வர சொல்றது? பதறி போயிட்டுல. இதுக்கு தான் உங்கள்கிட்ட வாயை கொடுக்க விடுவாங்கிறது. ஏன் வரவே மாட்டியாக்கு நீ? பீடா குடுறா. தொழில் எப்படி இருக்குன்னு கேட்பானா வியாபாரம் எப்படி இருக்கான்? என்ன கள்ள முட்டா வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க
யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? பாத்துட்டு போறான். அம்மா ஈஸ்வரா, அப்பா, யார் அடிக்கிறா? ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? திட்டினா? ஆமா, முதல்ல எங்க அப்பாவை நீ பச்சை பச்சையா திட்டின, பொறுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை கொச்ச கொச்சையா திட்டின, பொறுத்துக்கிட்டேன். எங்க அக்கா தங்கச்சிங்கள அக்கா பிரிச்சு பிரிச்சு மேஞ்ச, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் லிங்கு 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 லிங்குன்னு சொன்னியடா, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. இல்லையா? இருடா, போய் ஆளுங்களை கூட்டு வரேன். ஆளை கூட்டி வர்றியா? அட பாவியா, வெறுவாயம் மெல்லக்கூடாது ஒரு பீடா வாங்கி போட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கான அசிங்கமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அடிச்சிட்டு போறானையா. டேய், உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா, உங்க மத்தியிலாம் வளாவ முடியாதா? டேய், இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் யாரையா அங்க வச்சுக்கிறேன்டா, உங்களை பாத்துக்கிறேன்டா. சமரசம் என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அப்படி அழ போதுற? அண்ணே, உங்களுக்கு சமரசம் எப்படிண்ணே பேர் வந்தது? ஓ, அத கேக்குறியா? இப்ப எங்க அப்பனை பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தாவை பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தாவை பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? அதுவும் தாத்தா தானே, எப்பீத்தா. சமரசன் பேர் எப்படி வந்து சொல்லாம வேற என்னன்னு சொல்லிட்டு இருக்க? என்னடா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அவன் கிடைக்கிறான் லூசு பையன். சரி, இது விடு. அப்ப எங்க தாத்தா வேலை வெட்டிக்கே போகாம இருந்திருக்கான். அத பாத்துக்கிட்டே இருந்த எங்க பாட்டி கடுப்பாயி போய், ஏயா எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் வெறும் வெட்டியா வேலைக்கு தாண்டா லாய்க்குன்னு சொல்லி பிடிச்சு. உடனே ரோசத்துல என் தாத்தா அன்னைக்கே வெட்டியான மாறிட்டான். அண்ணில இருந்து எங்க பரம்பரை பூரா வெட்டியா பரம்பரை ஆகி போச்சான். அதுக்கப்புறம் எங்க அப்பன் சுடுகாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எங்க அம்மா தலையில சோத்தையும் வவுத்துல எண்ணெயும் சுமந்துக்கிட்டு வந்துச்சு. வந்த இடத்துல தலையில இந்த சோத்தை இறக்கி வைக்கும் போது வவுத்துல இந்த எண்ணெயும் இறக்கி வச்சு பிடிச்சு. இறக்கி வச்சிருச்சா? என்ன சொல்றீங்க? இங்க பிறந்துட்டேனா நானு? அப்படியா? அன்னைக்குன்னு பார்த்தா இந்த சுடுகாட்டுல 16 பணம் வந்திருக்குடா. எங்க அப்பனுக்கு ராசியான பிள்ளை பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய காசுடா. பிள்ளைக்கு அருமையான பேர் வைக்கணும்னு துடிச்சிருக்காரு. அப்ப சுடுகாட்டை அப்படியே பார்த்திருக்காரு. பிச்சைக்காரல இருந்து பணக்கார வரைக்கும் சமமா ஒரே மாதிரி படுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு பிள்ளைக்கு சமரசன் பேர் வச்சுட்டானப்பா. உங்க அம்மா என்னமோ உசுரோட ஓட விட்டு எரிச்ச மாதிரி ஓடியாடுற. சுடுகாட்டுல செத்தவன தாண்டா இருப்பாங்க. செத்துட்டா பெத்த புள்ளைய கேட்காம எரிப்பியாடா. ஆமா, உங்க அம்மா எப்படா செத்துச்சு? போன மாசம் 1ஆம் தேதி செத்தாங்க. ஏண்டா, போன மாசம் 1ஆம் தேதி செத்ததுக்கு மறு மாசம் 1ஆம் தேதி வந்து கேக்குறீடா? எனக்கு இப்பதான்டா சொன்னாங்க. அப்ப இப்ப சொன்னவங்க மேல தப்பா, எரிச்ச ஏன் மேல தப்பு இல்லடா? தப்பு இல்லையா? ஏண்டா, எங்க அம்மாவை எரிச்சிட்டு தப்பு இல்ல நான் சொல்றேன். தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தாய் மடியில படுத்திருக்கியாடா, தாய் பால் குடிச்சிருக்காரா, தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாட்டு பாடிருக்காரா, அதுல உள்ள வரியெல்லாம் உத்து கவனிச்சிருக்காரா. கேவலம் ஒரு நாய் கூட தெரியுமாடா தாயை பத்தி? உனக்கு தெரியாம போச்சேடா. உனக்கு தாயே இல்லையாடா. உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரியே எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா வேணுமா? எங்க அம்மாவுக்கு நான் தான் முறப்படி கொல்லி வைக்கணும். டேய், செத்தவனுக்கு திரும்ப திரும்ப கொல்லி வைக்க முடியாதா? அந்த மாதிரி சாம்பலாகி போச்சுடா. சாம்பல் ஆக்கிட்டியா? என் சத்திய தாய சாம்பல் ஆக்கிட்டியா? எப்படா உனக்கு மனசு வந்தது? யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யாரு சொல்லி கொடுத்து தெரியலடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். வர்ற பணத்தை பூரா எரிச்சு சாம்பல் ஆக்குறதாடா என் வேலை. சாம்பலாவே ஆக்கிட்டியா? ஐயா, செத்தா சாம்பல தாண்டா ஆகணும். என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? உனக்கு சாம்பல் வேணா என்கிட்ட கேட்டிருந்தா மூட்டை மூட்டையா அனுப்பிடா உன் வீட்டுக்கு. மூட்டை மூட்டையா அனுப்பிருப்பா? டேய், நான் என்ன உபதி ஆரமா பண்ணிட்டு இருக்கேன்? வேணும்னா உன்கிட்ட கேட்கறதுக்கு முட்டாப்படா என்ன தரா உனக்குலாம்? போடா வீட்டுக்கு. இவன் உங்க அப்பாவை எரிச்சது யாரா? உங்க அப்பாவை எரிச்சிட்டாரா? எங்க ஆளக்கணும். ஐயோ, பயமுள்ள அம்மாவை அடகு வச்ச மாதிரி கேட்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? வாங்கடா, கிடாச்சு ஓடிடுவோம். வியாபாரம் கொஞ்சம் தள்ளு தாண்டா. ஒத்த பீசா கூட காணா. டேய் பெரியசாமி, அந்த டீக்கெட்ல போய் அண்ணனுக்கு ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு வாங்கிட்டு வா. ஏன்டா? ஏன் உங்களுக்கு இந்த கவலைப்பட்ட? என்ன கவலைப்பட்ட? சீசன் நல்லா போயிட்டு இருக்குது. ஆமா. தினமும் 4 பீஸ் வந்துட்டு தானே இருக்கு. ஆமா. நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல? ஆமா. இப்படி ராஜா மாதிரி இருக்கும்போது கேவலம் அந்த டீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வடை தின்னுட்டு பிச்சைக்கார மாதிரி கடன் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரா கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா, என் குடும்பத்தை சேர்த்து கிழிக்கிறான். என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே? ஏன் அது கேவலப்பட்ட பொழப்பு? சோத்து தானே திங்கிற. இந்த பொழப்பு பிடிக்கிறது கீழே கிடக்கிற அசிங்கத்தை திருட்டு போயிடலடா. டேய், வாயை தொட்டு பேசடா. வாயை விட வச்சிருக்க. நீ பேச மாட்டடா. இல்ல இல்ல. டேய்
விட்றா லூசு போயிடாவன். ஆஹா இவனும் சேர்ந்துட்டானே. டேய் எனக்கு டீயே வேணாடா. இத முதல்ல சொல்ல வேண்டியது பொய்யா? ஆஹா மிஞ்சிட்டானே. விரட்டிடலாமா? விரட்டினா தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டுருவாங்க. ஜாக்கிரதையா டீல் பண்ணுவான். டேய் எவன் என்ன திட்டினாலும் அவன் இங்க தான்டா வந்து ஆகணும். அப்ப பாத்துக்கிட்ட அம்பிட்டு பேலையா. என்னடா இது ஒரு வேன் மட்டும் புளிஞ்சிய கிளப்பிக்கிட்டு வருது. எதுவும் பக்கத்து ஊருக்கார பண்ணுங்களா? இருக்கும் என்னப்பா? அந்தமான்ல இருந்து தமிழ்நாட சுத்தி பார்க்க நாங்க 5 பேர் வந்தாங்க. சரி. வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. ஓஹோ. திரும்ப அவரை ஊருக்கு கொண்டு போனோம்னா பாடி தாங்காதுங்க. அதனால நல்லபடியா இங்கே எரிச்சிருங்க. எங்க பாடி? இதுதாங்க. இதா? ஆமா சார். இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வழக்கம். இப்படி 4 பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கொண்டாந்து எரினா எரிக்க மாட்டேன் சார். வேற சுடுகாட்ட பாருங்க, கிளம்புங்க. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். இவன் நேத்தே இறந்துட்டான் சார். இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சத்தியமா முடியாதுங்க. நீங்க போலீஸாச்சும் கூட்டி வாங்க. 10,000 ரூபாய் தர்றோம்ங்க சார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி சார். நான் இந்த மாதிரி பணத்தை எரிக்க மாட்டேன் சார். வெளியே போங்க சார். என்னடா என்ன முடியாது கிடையாது சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஒரு வடத்துக்கிட்டு கடன் சொல்லிட்டு வந்திருக்கல. 10,000 ரூபாய் தரா வாங்கிட்டு கழுது எரிச்சு விட்டு போகாம சட்டம் பேசிட்டு இருக்க. பெரிய சட்டம். இங்க பாரு. அது வேற இது வேற. தேவலாம் பேசாரா? வீணா சிக்கல மாட்டிக்கிறோம்டா. யோ முடியாத விலைக்கு நாங்க பாத்துக்கறோம். டேய் என்ன இந்த ஆட்ட என்னடா பேச்சு? யோ பாடிய படுத்து வைங்க. சீக்கிரம் கொண்டு வா. டேய் இந்தா டேய். என்ன சொல்லி கேடா டேய். இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பேச்ச மீறி போயிட்டு. டேய் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குடா. ஆஹா போலீஸ். புடிங்கடா அவனை. போலீஸ் ஓடணும் விடாதீங்கடா. போடு போடு. ஏண்டா 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொலை பண்ணி கொடுத்துட்டாங்க. போலீஸ் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீ பாட்டு எரிக்க போறியா? கொலை பண்ணிருக்காங்களா? ஐயா நீங்க தோல்ல தூக்கி போட்டு வர்றப்பே சந்தேகப்பட்டயா. அதனாலதான் நான் எரிக்க மாட்டேன்னு. வேற எந்த தப்பு நான் பண்ணலையா. இவனுக்கு அடி கொடுத்தா நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. நான் சொல்றத நம்புங்கயா. என்னது எரிக்க மாட்டேன்னு சொன்னியா? எரிக்க கூடாதுன்னு நாங்க 2 பேரும் தான் சட்டை போட்டோம். சார் நாங்க எவ்வளவு சொல்லி இவன் எங்க பேச்சு கேட்கல சார். 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இந்த பணத்தை எரிக்க போறாங்க. டேய் டேய் என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? என்னடா பேச்ச மாட்ட? நீ பச்சை புள்ள போய் சொல்லாத. பச்சை புள்ளையா? ஐயா இது பாய்சன்யா. எந்நேரமும் புழு புளியும் பாக்குற பைபிள்ளையா. அவன் பேச்ச நம்பாதீங்கயா. ஐயா நான் சொல்றேன். அடே பைபிளையா நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அண்ணனே உள்ள தள்ளி வரீங்களா? இருங்கடா ஒரு வீரனா வெளிய வந்து விளக்குறவங்க இருடா. இரியா தள்ளாத ஏறல. இரியா அம்மா நடிக்க. அப்பா ஐயோ என்னெல்லாம் ரவுடி நினைச்சு சட்டையை கழட்டாரே. நான் என்ன பண்ணுவேன் சார்? சார் சத்தியமா நான் ரவுடி இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். நான் சத்தியம் பண்ணிட்டேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன். வேஸ்ட். நான் ரவுடி தெரிஞ்ச விட மாட்டேன். அட பையா சும்மா ரவுடி இல்லன்னு இருக்கேன். டவுசர் சட்டெல்லாம் கழட்டிட்டு என்னமோ சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லூசாயா நீங்க? யார் அவனை எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்தது? நான் ஒரு அதிகாரி. தொண்டை தெளி போக சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறேன். எம்மூணு அறை சேர் எடுத்து போட்டு என்ன தைரியமாக வந்திருக்கேன். ஹலோ நிறுத்துங்க. யாரா நீ? தம்பி வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. என்ன இங்க கொண்டாந்து வச்சு எல்லாருமா சேர்ந்து கூடி கும்மி அடிக்கிறாங்க ஐயா. நான் வந்துட்டேன்ல கவலைப்படாதீங்க. அவரை ஜாமீன்ல விடுங்க. ஜாமீன்ல விடுறா? ஒரு கொலைகேஸ்ல பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் விட முடியாது. சார் சொல்றாருல கேளுங்க. டேய் நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம்ல. நீ கிரிமினல் பேசாம இரு. விட முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப இதை படிங்க. கொண்டா. அவரை விடவில்லை என்றால் உன்னை குடும்பத்தோடு அழைத்து விடுவேன். இப்படிக்கு சத்தா எப்படி தம்பி சத்தியாங்கிறது நீங்க தானா? எனக்கு தெரியாம போச்சுங்க தம்பி. தம்பிதான் என்னை கூட்டிட்டு போய் அடிச்சு ப்ரமோஷன் வாங்கின்னு சொல்லிச்சு. அதனாலதான் அடிச்சேன். நீங்க என்ன கூட்டிட்டு பாக்க தம்பி. நான் எப்ப சொன்னேன்? என்ன பேச்ச மாத்திர நீ? நான் மாத்திரீனா என்ன மாத்திடுவாரு? தம்பி நீங்க கூட்டிட்டு பாக்க தம்பி. நான் வேற ஆளாச்சு அடிச்சு. பாவிகளா அதுக்கு ஏன்டா என்கிட்ட மாறி பேசுறீங்க? சுத்த பச்சோந்து வினா கூட்டமாவுல இருக்கு தம்பி. அங்கிட்டு இருக்க விறகெல்லாம் எடுத்து அடுக்கு. நீ விறகு எடுத்து என்ன வேடிக்க? இந்த கேப்ப புள்ள பண்றா. இது அப்பா செயினிங்னு இருக்கா பாத்தியா? செயினிங் கிடையாது கயிறு போது கிடையாது. இந்த காசட்டு உள்ள எரிக்கும் போது செயினோட எரிக்கினா செஞ்சிருப்பாங்கல்ல. யோ என்ன நெத்தி காசு வைக்காம விட்டீங்க? நான் தான் வச்சு வச்சா விட்டேன். இருக்கணும் இல்லையா?
அவன் இந்த ஆளுக்கு நீ என்ன வேணும்? என் அக்கா மாப்பிள்ள. நல்ல அக்கா மாப்பிள்ள போயாங்க. ₹1 இந்த ஆளு எப்படா? டேய் அந்த காலை இழுத்து கட்டுறா. கட்டு நீ விறகு தள்ளாரா. தப்புல பத்து ஓவோடு வளர்த்த பையன் கல்யாணத்தை கடப்பாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? விரச்சிக்கிச்சுனே சனியே. விரச்சா விட்டுறா. தூக்கி போட்டு மிஞ்சி போடு உன்னை. வந்து 4 வருஷம் அது என்னடா வேலை பழகி இருக்க நீ? நாளை பண்ணா நான் கல்யாணம் காட்சிக்கு போனா நீ எப்படா தனியா வேலை செய்வ? மடப்பட நல்லா ஒடிச்சுக்கிட்டு. அப்படி கட்டணும். உனக்கு பின்னால வேலைக்கு வந்தா எப்படி வேலை செய்யலாம் பாரு. டேய் இது என்ன? டேய் இந்த மூட்டை அமைக்கிற கருமா. டேய் என்னடா வேலை பார்க்கற? போடா போய் சொல்ல. வேலை பார்க்க லட்சத்தை பாரு. அமைங்கலனா ஒரு கட்டை எடுத்து அடிக்க வேண்டியதானே? எவ்வளவு பாத்து யாருக்கிட்ட உடஞ்ச கால பாரு. ஏய்யா வேலை செய்ய விடுங்கயா. பெரிய தொல்லையா போச்சு உங்களோட. இப்படி அமுக்கு தெரியல வேலை செய்யறாங்க. மோட். பல்லியாங்க. டேய் ஏன்டா அப்படி வீர? டேய் சமரசா. டேய் உங்க பிரச்சனை அப்புறம் பாருங்க. முதல்ல வேலைய முடிங்க. பாத்துக்கிட்டா யாருக்கு போயாங்கிட்டு வந்துட்ட. வாங்கடாங்க. டேய் டேய் நீ வரங்க. இந்த நாடு கிட்ட அவுத்து நல்லா இழுத்து கட்டறா. சரிண்ணே. என்னடா அது? ஐயோ இழுச்சிக்கிச்சுனே. செத்துட்டா இழுக்கத்தாண்டா செய்யும். அத இழுத்து கட்ட தெரியாம என்னத்துக்கு உன்னை டேய் உன்னைய இந்த பாரா. டேய் இப்பல இருந்து தப்பு தப்பா பண்றடா. ஏன்டா அப்படியா? கண்ணம்மா பட்டியில சின்ன சாமியே மாடசாமியே நல்லா வேலை பாக்குறேன் நம்பிதானா கூப்பிடுறீங்க. ஏன் உயிரை வாங்குறீங்களா? பீஸ் வந்தாலும் வரானாலும் பேட்டா மட்டும் கேக்குறீங்களா? இன்னும் 2 பீஸ் வரட்டா. அப்புறம் பாருங்க என் தலைமையே. வாயாட சொல்லாரா செஞ்சு காட்டுற முதல்ல நீ. ஐயே நிறுத்துங்க. சீக்கிரம் வேலை முடிங்க. நம்மளோட நீங்க தான் ரொம்ப அவசரப்படுறாங்க. இல்லையா? அப்புறம் கொல்லி வைக்கிற பிள்ளை யாரியா? இவருதான்ப்பா. நீதானா? திரும்பியா கொண்டாங்க. இப்படி குடு அரவணா. போ போடா ரைட். போ வேமா போ. வாங்கலாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. வேமா போ. ஓடு. போப்பா. என்ன பிள்ளை மாதிரி போயிட்டு போ. அப்படி போறாங்க. இப்போ மாமா எந்த நிமிஷத்துல மாமா உங்களை பார்க்க போறோம். ஐயோ எங்களெல்லாம் விட்டு கட்டிய கொஞ்சம் உடங்கியா. சாமி துணியை மேல போடு. வைக்கர்ஸ் போறங்க. போடுங்க. அள்ளி போடுங்க. அத போட காசு ஒருத்தர் எடுக்கற பாரு. இதுலயும் கலாணி தரமாடா. போதும் அப்படியே எடுத்துக்கடா டேய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்யா. பணத்தை பாக்குறேன் பூரா கடைசி ஆவறத பாத்துக்க. டேய் எங்க அப்பனே யாரா பணம்னு சொன்னே? டேய் பணத்தை தரடா பணம் சொன்னே. டேய் எங்க மாமாவை பார்த்தாடா பணம்னு சொல்றான். எங்க சித்தப்பட பார்த்தா பணம்னு சொன்னே. எங்க பெரியப்பா பார்த்தா பணம்னு சொல்றான். மடப்பேனுங்களா? உங்களுக்கு அப்பே மாமே பெரியப்பன் சித்தப்பன். எனக்கு இது பணம் தானடா லூசு பண்ணுங்களா? டேய் மறுபடியும் பணம்னாடா சொல்றான். பணத்தை போட்டு புறாப்பே வெட்ட ஆரம்பிச்சானே. ஈஸ்வரா என்னை காப்பாத்து ஐயா. ஆஹா எல்லா பக்கம் அடக்கட்ட ஆரம்பிச்சானே. டேய் இனிமேல் அவன் பணத்தை அவன் எடுத்துக்கறான். நான் 2 மாசம் லீவுடா. 2 மாசம் அவ இருப்பவனும் எண்ணி பார்க்க மறக்கிறான். தாயாரின் வேதனையில் பொறக்கிறான். மனுஷன் தன்னாலே துடித்து இறக்கிறான். ஏப்பா பணத்தை கொண்டு வந்து போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பாடிக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? பாடாங்க. பணத்தை பாக்குறேன் பூரா கடைசி ஆவறத பாத்துக்க. எங்க அப்பனே யாரா பணம்னு சொன்னே? இப்ப இதுக்கு பேர் என்னடா சொன்ன? பணம். ஏண்டா அன்னைக்கு நான் பணம்னதுக்கு மெட்ராஸ் டு மதுரை வரைக்கும் விரட்டினேன். இப்ப நீ பணங்கிறிய உன்னை எந்த ஊர் வரைக்கும் விரட்டுறது? இந்த பாட்டு மட்டும் இல்லடா, இன்னும் 100 பாட்டு பாடுவேன். அவ்வளவு பேருக்கு பாட்டு கட்சி நடத்துறேன். உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க. போடுறா. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு. கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? இப்படி பாட்டுக்கு மேல பாட்டா போயிட்டு இருந்தா என் பாட்டி போன கருவாடா இருப்பியா? இத நல்வழிப்படுத்தியா? டேய் கருவாடானாலும் கண்டமானாலும் சரிடா. உன் வம்சத்துல இருந்து ஒரு பீஸ் வந்தா கூட எரிக்க மாட்டேன்டா. முடிஞ்சதை பாடுறா. மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அலையவா பண்ணு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த கிழவி 50 பேர் சேர்ந்து குத்தி கொலை பண்ணி கொண்டாந்துருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வருஷக்கணக்கு அலைய விடுவேன்டா. அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிழவியோட பணத்தை எரிக்க முடியும். தீர்ப்பு வந்த உடனே ஐயோ எனக்கு தெரியாதவ புத்தி கேட்டு போய் நடந்துக்கிட்டயா. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கினா எப்படி? கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா. முடிக்க முடியாதுடா. தூக்குங்கடா பணத்தை. ஆய் மாப்ள இவன் என்னடா பேச்சு கிடக்கு? என்னடா தண்ணியா? உன் போதைக்கு நான் பொடிமா சார் உனக்கு. என்ன தண்ணி? எங்க தண்ணி? எங்கடா தண்ணி? யார கைய வாங்குற? டேய் வெட்டியான்னா உங்களுக்கு வெட்டி பே மாதிரி தெரியுதா?
நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அடிக்கிற காலம்ல மலையேறி இருந்துச்சுடா. ஏண்டா ஒருத்தன் செத்தவன முதல்ல தண்ணி அடிக்கிறது, அடிச்சு வந்து பந்தல் போடுறவன் அடிக்கிறது, அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது, அப்புறம் செத்தவனுக்கு சேவிங் பண்றவன போட்டு அடிக்கிறது, அப்புறம் சங்கு சவண்டிக்காரனை போட்டு அடிக்கிறது, வர்ற வழியில போக்குவரத்து பஸ் எல்லாம் போட்டு நொறுக்கிறது, கடைசியில மயானத்துல இருந்து வெட்டியான அடிக்கிறதா. டேய் இப்போ உன் கழுத்தை அப்படியே திரும்பி ஒடிச்சு சாவடிச்சு இந்த கிளவியோட சேர்த்து வச்சு உன்னை எரிக்கல. டேய் இந்த பீஸுக்கு 10 விறகு எடுத்து விடா. இவர் தயவுதான் நம்மளுக்கு தேவை. ஏப்பா சமரசம்னு பேர் வச்சுக்கிட்டு எப்படி சமரசம் ஆகாம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படிப்பா? ஏப்பா அன்னைக்கு நான் செஞ்சது தப்பா மன்னிச்சிரு. ஐயா என் பாட்டி நேத்துல இருந்து சேர்த்து நாரி கிடக்குது. இன்னும் நீ லேட் பண்ணினா முழுசா நாரி இருப்பியா? ஏண்டா எவ்வளவுதான் சேர்ந்து கூடி வாழ்ந்தாலும் செத்தவன நாரி போயிரும் உன் வாயாலே சொல்றியே. அப்ப பரம்பரையா வெட்டியா வேலை பார்த்துக்கிட்டு எத்தனை பணத்தை எரிச்சுக்கிட்டு இந்த வாடையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருப்போம்டா. அப்ப எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? அத நீங்க எல்லா பயிலும் உணரணும்டா. என்ன உணரணும்? இன்னைக்கு விடிய இந்த பணத்தை எரிக்கிற வாடையை மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளையோட சாம்பலை தின்னு தான் எல்லாரும் போகணும். சாம்பலத்துக்கு என்னமா போடா? அது எனக்கு அப்பதாவே அவனுக்கு கிடைக்கிறானுடா பீத்தர பயிலுங்க. வீட்டுக்கு போனவன காலை கழுவிட்டு கறி குழம்பு சாப்பிடுறீங்கடா. நம்ம வார்த்தைக்கு பேருக்கு தான் போனோம். ஆனா இதுக்கு தாண்டா நமக்கு தெய்வம். வாடா நம்ம அப்பத்தால நல்லபடியா அரிப்பான். சரிங்கண்ணே. யாத்தா என் தாயி எங்களை மன்னிச்சுக்கத்தா. அவங்கள உணர வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பேசுறேன். நீ தப்பா இருந்துக்கிட்டு எங்க ஜோலியை முடிச்சு விடாத. தூக்குங்கடா தூக்கு. ஆத்தால சந்தன கட்டி வச்சிருப்பா. ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞன் இங்கே அசடனும் இங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்று இந்தாங்க என் ஜாதகம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் உங்களை கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாம்ல. பேரு கல்யாண சுந்தரம். ஆமாங்க. அப்பா பேரு ஆறுமுகம். ஆமா. அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னீங்க. அக்கா ஒருத்தர் இருக்காங்க. ஆமா. வயசு 47. கரெக்டா சொன்னீங்க. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. பேரு கௌதம். கௌதம். வயசு 27. ஆமா 27. உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கயா. 3வது குறுக்கு தெரு, லேக் ஏரியா, வல்லூர் கோட்டம், எதிர்ப்புறம். டோர் நம்பர் ஐயோ பழசு 13, புதுசு 32. ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படி அது? ரேஷன் கார்டை கொடுத்தா வேற என்னத்தடா சொல்ற? ரேஷன் கார்டா? பின்ன ஜோசியர்ட்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா. உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா? சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா, அதுல மாதிரி அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. ஆமா அது மாதிரியே இங்கேயும் தங்கச்சியை பொத்தி வளர்க்கறாங்க. அது மட்டுமா பின்னாடி 2 பேர் நிக்கிறான் பாரு. ஏன் அப்படி நிக்கிறாங்க? அவங்க 2 பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்க. அந்த பொண்ண ஓர கண்ணால ஒருத்தன் பார்த்தானா, ஒத்த மீசை எடுத்து விட்டாங்க. பக்கத்துல நிக்குது வாரு மொட்டை. அந்த பொண்ணு மொட்டை மாடியில துணிகாய போடும்போது எட்டன்னு பாத்துச்சான், தலையை பிடிச்சு முட்டை அடிச்சு விட்டாங்க. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். என்னையா பொண்ணு அவங்க அன்னைங்க காதுல ஏதோ ஓதுரா? ஆஹா, அந்த பொண்ணுக்கு உன்னைய பிடிக்கல போல் இருக்க. வா, அவங்க அடிச்சு வர ட்ரக்ல எந்திரிச்சு ஓடி போயிருவான். வா போயிருவான். என்னங்க எங்க போறீங்க? இல்லங்க, அது வந்து உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஏங்க, என் தங்கச்சி உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுதுங்க. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன். அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சச்சா,
என்னம்மா நீ நம்ம 2 பேரும் புருஷன் முட்டாட்டியா போறோம், நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன்? நீ தைரியமா சொல்ற என் தங்கம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்குனாரு. இது ஒரு ரகசியமா? அவர்தான் வருஷம் இறங்குறாருல. குறுக்கால பேச நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா, அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல் மேல கை வச்சுட்டாரு. திரும்பி பார்த்தா கண்டமனூர் ஜமீனு. அவரை நான் பாக்க, அவர் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவென்ன? வெக்கப்பட்டு கண்ண மூடனேனா, கண்டமனூர்காரு என்ன கண்டம் பண்ணிட்டாரு. கண்டம் பண்ணிட்டானா? அப்புறம் கண்டமனூர்காரர் விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொன்றுப்பானே. அதுதான் இல்ல, தம்பி பொண்டாட்டிய தாம் பொண்டாட்டி மாதிரின்னு அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பதார்த்தமா விட்டு கொடுத்தியா? புதுசா இருக்கு. சரி, 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாண்டாங்க, போய் தொலையுது. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த விஷயம் வீட்டு வேலைக்காரனுக்கு தெரிஞ்சு வேலைக்காரனோட முடிச்சுக்கலான்னு தோட்டத்து பக்கம் ஒதுங்கினேன். ஆனா தோட்டக்காரனும் பாத்துட்டான். தோட்டக்காரனுமா? அவனாலதான் என் வயத்துல புழு பூச்சி உண்டாச்சு. அத கலைக்கலான்னு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆனா அந்த டாக்டர் என்ன கலையோக்கலன்னு கலைச்சிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்ல வேலைக்காரங்க நிறைய இருக்காங்களா? இந்த புரோக்கர் பையன் வரேன்னா ஆளே காணாமே. யப்பா ஒரு வாழைப்பழம் ஒண்ணு கொடு. ஒண்ணு வேணுமா சீப்பா வேணுமா? சீப்பை வச்சுட்டு அவர் என்ன தலையா சீவ போறாரு? ஒரு வாழைப்பழம் குடியா. ஏயா அப்ப யாருங்க பேசுறது? ஏயா நீ பேசுற நானும் பேசுறேன், அப்புறம் எங்க இருந்து பேச்சு வருது? இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க. திருப்பதியில மரத்துல உட்கார்ந்து இப்படிதான் சாப்பிடும். அப்படியே இருக்கு. ஏன்னா தோலை எங்க போடுறது? பேங்க்ல போடு. பேங்க்லயா? கீழே போடுறா கேன. அதே எடக்கு அதே மடக்கு. சரி, எடக்குனா என்ன மடக்குனா என்ன? ஆஹா, அதே சண்டாளம் தாயா. யோ ஒளிஞ்சு விளையாடுறது போது வெளியே வாயா. ஐயோ அம்மா. அம்மாவா? யோ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒரு வாழைப்பழத்தோட ஒழுங்கா போட தெரியல உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி. இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? உண்டா ஏன் அந்த ரூட்லயே வர்றீங்க? ரொம்ப புண்படுத்துறாங்க. புண்பட்ட மனசுக்கு ஒரு புகை போட்டாத்துக்குனே இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. சுருட்டு பிடிக்கிற மூஞ்சி சிகரெட்டை பிடிக்குது பார். உன்னோட பெரிய அளப்பரியா போச்சுப்பா. ஆமா நீ எங்க இருக்க? உசுரோட இருக்க இல்ல ஆவியா இருக்க? ஆவியா இல்ல ஜூவியா இருக்க. ஜூவியாவா? ஜூவினா ஜூனியர் விகடன்டா முட்டாள். எங்க? இங்க இங்க பாரு. ரைட்ல பாரு, லெஃப்ட்ல பாரு, அட மேல பாருடா டேய். ஆகா, இவளனா நேர்ல வந்து படத்துல வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிகையில வர ஆரம்பிச்சிட்டானே. அண்ணே ஒரு ஜூனியர் உடன் கொடுங்க. இவனை ஒருத்த விலை கொடுத்து வாங்கிட்டான், தொல்லை விட்டுச்சுப்பா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, என்னை எவனும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இப்போதைக்கு செல்கிறேன், விரைவில் செல் ரூபத்தில் வருகிறேன். உங்களை வெளியில எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. முதல்ல அட்வைஸ் நிப்பாட்டு, வண்டி நிப்பாட்டு. நான் அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கிறேன். ஓவர் பேச்சு. ஏமாமா திடீர்னு பஸ் ஸ்டாப்ல இறங்குறீங்க? அந்த புரோக்கர் இங்கதானே வர்றேன்னா. ஓ பழையபடி பொண்ணு பார்க்க போறியா மாமா? என்ன பொண்ணு கேக்கட்டுமா? கிழவி குமரி ஆக முடியுமா? முடியாது. கருவாடு மீனாக முடியுமா? முடியாது. அதே மாதிரி உனக்கு கல்யாணம் முடியாது. நான் திண்ணிய பிடிச்சு நடக்கும் போது நீ என்னைய பிடிச்சு நடந்தா என்ன திமிரா பேசிட்டு போறா பாத்தியா? நடத்தி காட்டண்டா என் கல்யாணத்தை. அந்த புரோக்கரா தான் இருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டா லோ லோன்னு கத்துற? இவ்வளவு நாளா பத்திரிக்கை மூலியமா வந்து கரைச்சல் பண்ணிக்கிந்த, இப்ப போனுக்குள்ள கூடியும் வர ஆரம்பிச்சிட்டியா? நான் போன்ல வரனா ஃபேன்ல வரனாங்கிறது முக்கியம் இல்ல, மேட்ரு என்னங்கறதா முக்கியம். என்ன சொல்ல போற? இப்படி தெரு தெருவா பஸ் ஸ்டாண்டா பிச்சைக்கார ரேஞ்சுக்கு அலையறியே, உனக்கு பொருத்தமா ஒரு ரா பிச்சைக்காரிய பகல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? லவ்வா? கல்யாணம்னாவே கட்ட விளக்க மாத்த தூக்கி அடிக்கிறாளுங்க, இதுல லவ் வேறையா?
டேய் அரலூசு. யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். நீ பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இருந்தாலும் குரல்ல குயில்டா. அந்த இளவ வச்சு ஒரு இளம்பண்ணுக்கு ரூட்டு போடலாம் இல்ல? வாய மூடு, கொல்லி உள்ள போயிட போகுது. பக்கத்துல ஒரு மஞ்சக்காட்டு மைனா நிக்குது பாரு. ஆமா. அந்த பொண்ணு கிட்ட போய் உன்னுடைய காந்தர்வ குரலால ஒரு பாட்டு பாடி அசத்தினா அந்த பொண்ணு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு, அதாவது உங்க மாமியார் வீட்டுக்கு உன்னை தள்ளிட்டு போயிடும். ஹலோ ஹலோ ஆப்பட்டானே. திடீர்னு வந்து ஏதாச்சும் ஒரு குண்டை போட்டு மறைஞ்சு போயிடுறாயா. நம்ம குரலை வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானே. சரி முயற்சி பண்ணி பாப்போம். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடைகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா? அண்ணே இந்தானே காஃபி. பாடா, என்ன 4-5 நாளா ஆளை காணா? எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சுண்ணே. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா, உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமாண்ணே. ஆமா, எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ணை கட்டின நீ? நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்காவா? பாருங்க அநியாயத்தை. வேலைக்கார முதற்கொண்டு நீ முத்திர கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா. இதெல்லாம் எனக்கு வேணும்டா. டிவியாச்சும் பாப்போம். சரி, ரேப் பண்றதுக்கு பொண்ணுக்கு எங்க போறது? முதல்ல ஒரு ஆஃபை ஏத்து, ஒரு ஆட்டோல ஏறு. பெட்ரோல் தீர்ந்து அந்த ஆட்டோ இங்க நிக்குதோ அதுக்கு எதிர் வீட்டுல போய் கதவை தட்டு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும். நீ தான் எனக்கு வேணும். அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இங்க அருமையான ரேப் ஒண்ணு நடந்திருக்கு. இந்த ரேப்ப பார்த்துட்டு நல்லது ஒரு தீர்ப்ப சொல்லுங்க. வாங்க 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 வாங்க. என்ன ஊரே வரும் பார்த்தா ஒரே ஒருத்த வர்றேன். ஏச்சா, நீங்க என்ன பொண்ணுக்கு முறமாமனா இல்ல தாய்மாமனா? ஏய்யோ, நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு வரலாறு காணாத சம்பவத்தை நடத்திருக்கேன். அதை கண்டுக்கிறாம நீ என்னமோ உடி போட்டு சர்வர் மாதிரி பில்லு போட்டுக்கிட்டு இருக்க. யாரா நீ? ஆக்சுவலா நான் இந்த ஏரியா மாமா. மாமாவா? என்னையா சொல்றீங்க? அப்ப நான் உசுர கொடுத்து ரேப் பண்ணது? உன்னைய வேண்டாம் உசுர கொடுத்து ரேப் பண்ண சொன்னது. ₹1 செலவழிச்சு போன் பண்ணியிருந்தா ஓகே இருக்கும்ல. இந்த 16,500 எதுக்கு இது? கட்டுல உடைச்சிட்ட, எல்லா பொருளையும் நாசமாக்கிட்ட. இங்க பார், குதிரை மாதிரி இருந்த பொண்ண பரண்டி பரண்டி வரி குதிரை மாதிரி ஆக்கிவிட்ட. இதுக்கெல்லாம் யூனியன் போனேன்னு வையே, ரேட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். யூனியனா? ஆமா, யூனியன்லாம் இருக்கா அதுக்கு? அப்புறம் என்னடா யூனியன்ல சொல்லி பஞ்சாயத்து பண்ணி எனக்கு அந்த பிள்ளைங்க கல்யாணத்தை பண்ணுவீங்கடா? என்னடா சொன்ன? ஏமா கல்யாணமா? எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம் தான். மாரி, சூரி, நீலி எல்லாரும் வாங்கடா. அக்கா, என்னக்கா அப்படி செதஞ்சு போய் நிக்கிற? செதச்சிட்டான்டா, செதச்சிட்டான். அக்கா உடம்ப பஞ்சர் ஆக்கிட்டான். அவனை தூக்கிட்டு போய் அவன் உடம்ப அக்க பஞ்சர் ஆக்கிட்டான். பஞ்சரான உடம்பத்தானா பஞ்சாக்கணும். நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ₹1 கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் இன்னைக்கு சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம்
என்ன காரணம்? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தரமாட்டேன்ட்டான். அதான் காரணம். அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எத்தனையோ இளம் பெண்கள் வரதட்சணை கொடுமையால தூக்குல தொங்குறாங்க. ஏகப்பட்ட பெண்கள் தலைக்கு குளிக்கிறாங்களோ இல்லையோ டீ குடிக்கிறாங்க. நம்ம நாட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெயை விட சாவுக்கு யூஸ் பண்ற மண்ணெண்ணெய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு. அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த? வாங்கணும்னா வரணும்ல. என்ன வாங்கணும்? கமிஷன். இது நான் பார்த்த பொண்ணு. அப்ப நாங்க பார்த்த பொண்ணு? நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல. கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. முறைப்படி புரோக்கர் கமிஷன் வரணும். ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவரை வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளைக்கு அழகு பந்தியில உட்காந்து தொந்தியை ரெப்பிட்டு போ. கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி. எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிரு. போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். பாப்போம் பாப்போம். அறிவு கிட்டவனே, இதுக்குன்னே கல்யாணத்துக்கு தம்பி அண்ணா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு. இந்தாங்கண்ணா. ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் செம்பளை கொண்டு வாடா. செம்பளை போ. என்ன மாப்பிள சொம்பல தண்ணி கேக்குறாரு. மாப்பிள சொம்பு கேக்குறாரு. சொம்பா? ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். என்ன இது அநியாயமா இருக்கு? கால் காசு கூட வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க. என்ன அது? லட்டு. அது தெரியுது. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? பாத்தீங்களா? சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? கொசு அந்த செம்புக்கா ஒத்த கால நிக்கிறாங்க. மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரான். லட்சுமி, என்னம்மா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த சிரிப்பு எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளி செம்ப கீழே ஊற்றி விடும் போது கடமட கடமட மட 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 கடமட 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 மட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்பரை கவுத்தி வச்சோம்னா கும்முன்னு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்முன்னு இருக்கு. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? ஏண்டா டேய், அன்னைக்கு என்னடா சொன்ன? என்ன சொன்ன? சீரு வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணா வச்சு காப்பாத்துவன்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன அப்ப? இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன். வாடா, அதுவும் தங்கத்துல சொம்பு வேணுங்களா? நான் எப்படியா தங்க சொம்பு? என்னையா வெட்டி போச்சு? அதுவும் கமிஷன் கொடுக்காத கபோது பைய. இவனை போட்டு அடிக்க முதல்ல. எப்பா சொல்லுங்க சார். நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு கொடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம். சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அங்க பாருங்க சார், முருகனை பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அத வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி புள்ளையாரு அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா. குத்து மதிப்பாவே கண்டுபிடிக்கிறான். எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேர்ல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன்? எதுக்கு செக் பண்ணி பாப்போம். இந்த இடமா சார்? ரெட்டியார் தோப்பு. ஐயோ, ரோடு ரொம்ப மோசமா இருக்கு சார். ஒரே குண்டும் குழியுமா இருக்கும். 100 ரூபா கொடுத்தா நான் வரேன், இல்லனா வேற ஆட்டோ பாத்துங்க. இந்த இடமா? ஐயோ, இது அதோட ரொம்ப மோசமான ஏரியா ஆச்சே. எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே காணையா. நம்மளால வர முடியாது சார். நீங்க வேற ஆட்டோ பாத்துங்க, அதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். சார் என்ன தெரியுதா? என்ன தெரியுதா சார் உங்களுக்கு? நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே. நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரப பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார்? என்ன தெரியுதா? வாயில புண்ணா? வாந்தி வருதா? பேவா? ஊமையா? பேபாக்கும் போது தெரியல, அப்பதான் வாட்சிய காட்டுறீங்க.
ஓ டைம் ஆயிருச்சா? அட இரியா இரியா. ஓ ரூபத்துல ஒருத்தர் ஊமையா பாக்குறப்ப சந்தோஷப்படுற முதல் ஐயா லாத்தா. உன்னை மாதிரியே ஒருத்தன் பேசுவான் பாத்துக்க பேச்சு. என்னைய கொலையா கொன்னு தெருவா கிறுக்கு பிடிச்சு ஓட விட்டுருக்காள் ஐயா. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்களாம். அதுல 2வது ஆளையும் பாத்துட்டேன். இன்னும் 5 பேர் எங்கிட்டு இருக்காங்களோ, என்ன ரூபத்துல இருக்காங்களோ. ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை 2 பேரும் டீயை குடிச்சு கொண்டாடுவோம் வாங்க. அட வாய் தான் பேச முடியாது, ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது. வாங்க சார். வாய் பேச தெரியாதவன்டா இனிமேல உன்னை தெருவுல பார்த்து கொன்னு விடுவேன். வாங்க சார் 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 வாங்க சார். வாயில புள்ள வந்துகிட்டு இருக்கு ராஸ்கல். மரியாதை உட்காந்துருக்கீங்க. உட்காருங்க சார் உட்காருங்க சார். யோ நல்லா பெசல 2 டீ போடியா. சார் உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமேன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய பாக்குறீங்க? ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார் போகணும். சார் என்ன அவன் குரல் கேக்குது? நான் ஒரு மடையன், இவர்தான் ஊமியாச்சே. என் நேரம் பார்த்தாலும் அவன் நினைவுலே வாழ்ந்துகிட்டு இருக்கனப்பா. சார் மறுபடியும் அதே குரல் கேக்குது. ஒருவேளை ரேடியோவுல இருந்து வருமோ? சார் அவன் தான் கூப்பிடுறான், ரேடியோக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன யோ வெண்ண ரேடியோ ரிப்பேரியா? ரேடியோ ரிப்பேரா? அப்ப சார் சார் எங்க இருந்து வருது? சார் சார் வாய் அசைது சார் வாய் அசைது சார் 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 இங்க இருந்தா கேக்குது இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல. பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான்? அறிவில்ல உனக்கு? சரிப்பா பேசாமே ஏன் இருந்த? தினமும் 1 மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதாம். உனக்கு சின்ன வயசுல அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களாம், என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் 1 மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9ல இருந்து 10 மணி வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமிக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல். அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம். இந்த டீ எனக்கு டீ வேணாம். எனக்கும் வேணாம். எனக்கு காசு மிச்சம். டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசை கொடுத்துரு. குடுறா. தேடிட்டு இருக்காத குடு. வேற சில்லற இல்லையே? 100 ரூபாய் தலால இருக்கு. இந்தாப்பா மிச்சத்தை பிச்சைக்காரனுக்கு போடு. என்ன காப்பாத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தவில்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. படுத்துறாயா படுத்துறா. அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. என்னன்னா திடுதிப்புன்னு மீன்களை வச்சுட்டீங்க? கட்டாயமாயி போச்சுடா. டேய் எங்க போய் பொண்ணு கேட்டாலும் மாப்பிள்ள சொந்தமா தொழில் பண்றாரானே கேக்குறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு மீன் கடை. இந்த சாதாரண மீன் கடைய சர்வதேச லெவல்ல டெவலப் பண்ணி உலகத்திலே 1ஆம் நம்பர் கோடீஸ்வரன் ஆகி ஐஸ்வர்யா ராய் அம்மாட்ட போய் பொண்ணு கேட்டு அந்த அம்மாவை மாமியார் ஆக்கி அவன் பொண்ணு அம்மாவை ஆக்கல. என் பேர் கல்யாண சுந்தரம்லடா. இதெல்லாம் அந்த ஆண்டவனா. இது மகாவுக்கு பிடிக்கும். இது ஓகே பண்ணுங்க. ஹலோ யார் பேசுறது? ஆஹா ஆகாய மார்க்கமாவும் வர்றா. வந்தான்னா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதான். சொன்னா அது எப்படி மௌன விரதம் ஆகும்? ஆளே வரல, அதுக்குள்ள வைப்ரேஷன் வேலை செய்யுது. போ போ. என்ன ஆளக்கானா? போயிட்டான். நல்ல வேலை தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு. என்ன உண்மையில தலைப்பா போச்சு. மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவன் மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க ஐயா, பெரியோர்களே, தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம். அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறது போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க. இருங்க, நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. எல்லாம் போ போ போ. நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு.
என் டயம். என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லன்னா என்ன மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்ச பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்? அதுல முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? ஐயோ சனியன் தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, இதுல என்ன எழுதி வச்சிருக்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்க விக்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு? ஆமா. அழி. போதுமா போதுமா போதுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்கள என்ன நொல்ல மீனா விக்கிறாங்க. ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்களா என்ன அழுகி போன மீனா விக்கிறீங்க? இவன் என்ன எழுதி இருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. அப்படி போடு. கொஞ்ச பாரு. மீதி என்ன? மீன்கள் விற்கப்படும். பின்ன என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி வைக்கிற? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. சரி மீதி எப்படி? விற்கப்படும். எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது? அழிச்சிடவா? அழி. அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா. என்னது இது? போர்டு. வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உள்ளதுக்கு வச்சிடுறேன். போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? கடையும் காலி பண்ணிடுறேன். கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுறேன். இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே? மகா தப்பு. அத வாயில சொன்னா பத்தாது. என்ன பண்ணணும்? கை எடுத்து காதுல வை. கண்ணை மூடு. 10 தோப்பு கண்ணை போடு. போடுறா. அந்த முண்டா கண்ணை மூடு. ஐயோ என் கடையை காணா. என் கடையை ஆட்டைய போட்டு போயிட்டா. இதுக்கு தான் கண்ணை மூட சொன்னாலா? என்னது இது? மீண்டும் சந்திப்போம். 9 தேங்காய் உடைச்சிட்டேன். இது 100வது தேங்காய். இதை உடைச்சதுக்கு பின்னாலேயாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி விடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு 7 கிடாவும் வெட்டுறேன். அப்பனே முருகா இந்தா வாங்கிக்க. ஏண்டா டேய், இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறீன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகி நீ. எது தேச துரோகியா? அண்ணன் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுங்க. ஏன்? எனக்கு பிறந்த நாள். ஐயோ பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா. மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும். ஐயோ என்ன என்ன என்ன? அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய். விழுந்தா 1 கோடியா? கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய். அண்ணே உன்னை சொல்லி குத்தம் இல்லண்ணே. என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். வணக்கம்ண்ணே. வணக்கம். எனக்கும் பிறந்த நாள். அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கலாமே. கிளி சீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி. என்னண்ணே கோடி கோடியா அள்ளி இறக்கிற? காரணம் இருக்கு. என்ன? முருகா, இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா. தங்கம்யா, சொக்க தங்கம். தங்கத்தை போய் உரைச்சு பாத்துருங்க பாரு. என்ன மாதிரி முட்டாள் யாருமே. என்ன இங்கிட்டு குடி. இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிறு பச்சனை பண்ணி பக்கவா செட்டில் ஆயிடுவேனே. ஓ, நீங்க என்ன செய்வீங்க? நான் ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன். ஓ சரி, இந்த ஆடு மாடெல்லாம் எங்க மேய வைப்பீங்க? மேய வைக்கிறது அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது. ஓ ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா? என்ன செய்யற? காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி தொலைச்சிருவேன். பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா. அத போய் வெட்டியா நீ? வெட்டுறா நீ. வெட்டி பாடுற, அதுக்கப்புறம் உசுரோட இருக்கானு பாப்போம். என்னது? மாட்டை மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலியை அடைச்சேன்னா வேலியை பிச்சேரி வேண்டாம். மரியாதை இல்லாம பேசுற உன்னை அடிச்சேன்னா சொல்றண்டிதான் உன்னை எடுத்துட்டு போகணும். ஹலோ, என்ன ப்ராப்ளம்? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது. உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே. பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற. அறிவில்லைனா அப்படிதான் விழும். ஏன் ராஜா? தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டை தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமா? பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தானா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுன்னா ஆடு வாங்குவேன், மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாய்க்கு ஆசைப்படுற, இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற. உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு? ஏப்பா
இத முதல்லயே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல. ஐயோ ஆமா. அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும். என்ன போட்டாங்க திட்டம்? இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல, அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவன்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அதை கொண்டு ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு. ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு. மறுபடியும் தேங்காயா? இது பரிகாரம். எது? இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு. கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கந்தா. அது குறைக்கிறது தாக்காய. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா? கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள். நிறுத்துங்க நிறுத்துங்க. கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை என்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you want to marry me? Okay. ஐயா நான் தாலி கொண்டு வரல. நான் என்ன பண்ணுவேன்? I have a wedding ring. Don't touch her. Hey Maria, what is happening? இவங்க எல்லாம் யாருமா? உன்னோட சொந்தக்காரங்களா? No, 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 no. All are my husbands. ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. எடுங்க பேலன்ஸ். பேலன்ஸா? அடி பாவி. இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது. கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தையும் ஒத்துக்கல. ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டியே. வா முதல்ல பசங்க நடத்திடுவோம். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீ? Today is my quota. உன் கோட்டாவா? அப்ப ஏன் கோட்டா? Wait. Your quota next year, March 15. வீச்சர்வா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சர்வா 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 வீச்சர்வா. ஏன்டா உன் பேரை ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜபு. நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மேக்கப்பா. நான் எங்க வரைக்கும் காக்கா குருவி கொசு கோழி கால்ரா மலேரியா சிங்கப்பூர் பாக்டீரியா எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை விடு, தெக்க போனா ஏழாத்த விடு. எந்த வீடு போனா? ஓஹோ அப்படின்னா ஏழாத்த விடு. Come on, quick, quick, quick. What nonsense, idiot. போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா. எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்க அந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? ஆமா நீயா குயிக்கியா? தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ ஊர்ல எதுவும் சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க கேப்பாரு பாரு கேள்வி. எந்தரா? தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? நோ எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? கொம்பு முளைச்சு தலையா? டேய் சிகப்பு கலர்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய் யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு?
நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். இது ஒரு தூது புறா. இத நம்பி இலவு காத்துக்கிளி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா ராசப்பூ? டேய், இது வர்ற என் பச்சை கிளி வருது. ராஜா, அப்பு, என்னடா வெண்புறா. இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாடு பெரிய கிளிதான். செல்வி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பார்க்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பார்க்க போறேன். போயிட்டு வரேன். இந்த பாரு, அவன் கண்ணுல நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நல்லா படிக்கிறீங்களா? என்ன அது? இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டு இருக்காங்க. அபசகன மாதிரி. யோ, எதுக்கு அது? ஏமா, ஒரு மனுஷன் வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, தொங்க போடுற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. காது பெருத்த கருப்பராயனா? ஏமா, கருப்பராயன் காதுல ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லா பேரும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதுதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதல் அவ என்னையா சொல்லி? செல்வியம்மா, ஒரு இம்பிடுக்காண்டு ஞான படத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா? வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு மயில் ஏறி ஊரை சுத்திட்டு வந்தான். அதே நேரத்துல நம்ம கணபதி என்ன பண்ணா? ஆத்தாளை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான். நான் என்ன சொல்றேன், கல்லா இருக்க கருப்பராயனை சுத்துறதுக்கு பதிலா உங்க மாமனையே சுத்துங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரியே நடந்துக்குங்க. மனசுல இடத்த புடிச்சுக்குங்க. என்னம்மா யோசனை? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்க. இந்தா. என்னம்மா பேப்பர் தர்றீங்க? பேப்பர் இல்லையா அது? 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபாய் நோட்டா? விரைச்ச மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லங்கமான மீசி வச்சு சுத்திட்டு இருக்கிய. ஏன்? என் தங்கச்சிக்காகத்தான் ராசப்பூ. தங்கச்சியா? பொத்தி பொத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில, அந்த அழகு மயில, அந்த பாச மலர, அந்த பரலோக தேவதைய ஒரு நல்ல வங்கில ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது. இந்த வீச்சருவாளுக்கு இறங்காது. சரி சரி, கவலைப்படாத. அதெல்லாம் காலகாலத்துல நடக்கும். அம்மா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லி. செல்வியா, எப்ப வந்த? இப்பதான் மாமா. எப்படி இருக்க? நீயே பார்த்து சொல்லு மாமா, நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கமா? யோ, நான் உன்ன கேட்கல, மாமாவை தான் கேட்டேன். நீ எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்க? நீ இன்னும் காலேஜ் போல? என்ன மாமா, நீ எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்க? நீயே நியாயமான்னு கேளியா? ராசப்பு, நியாயமா இது? இல்ல, நியாயம் இல்ல. சரி, வா போலாம். இரு மாமா. ஏய், நீ போயா. அத்தை மக மடி மெத்தையப்பூ ஆடி விளையாடு ஆடு வரை ஆடி புட்டு வீடு வந்து சேரப்பூ. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலிய பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அப்பா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யோ, சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா, யாரே வருது? டேய், ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்து டப்பாக்குள்ள விழுந்துட்டாங்க. கோலமா? மாமா எங்க? எப்படி இருக்கு கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. சரி, வர கோலம் போட அது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதான். பெறாவிடு தூதா? அஞ்சல மாமன் வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும்
ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ, நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்த 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீரசாமி, பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலைப்பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா, இது என்னடா இது கோலம்? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க. நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னா சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பால் சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்தா போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி, தபால். உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுனா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? பொட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொல்லு பண்றிய. இந்த பார் மகனை, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. ராசப்பு, ராசப்பு. என்னடா பம்பிக்கிட்டு வர? ராசப்பு, உனக்கு உடம்புல எங்கெல்லாமோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராசப்பு, மூஞ்சி. ராசப்பு, உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மரத்தி. அம்மா, விட்டா சிலையா வச்சிருக்க போட்டுக்கு. ராசப்பு, நான் என்ன சொல்ல வந்தேன், ஏது சொல்ல வந்தேன் தெரிய வேணாமா? என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா? தோழா, எலும்பு தோழா. அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடித்து சொல்லுகிறேன், அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகிக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதல் ஆகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காலியாகும். காதலா காவலா காலியோ.
கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். டிங்கிரி டக்கடிங்கால். செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்காரு. காசு வச்சிருக்கியா? 1 ரூபி. 1 ரூபா? செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொண்ணுசாமி, பொண்ணு பொண்ணுசாமி, இன்னும் வேற என்ன சாமி? 1 ரூபா. இந்த 1 ரூபா காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமார் என்ன இடிச்சுவாய் நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அது அங்க போய் மாட்டு. இது எங்க இருந்து எடுத்த? உண்டியில இருந்து குளிக்க எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியல்ல இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவேன்? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னம்மா? நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மறைக்கிட்டு மண்டி போட்டு தாயி. வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர். தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாத்தா என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்கறானா? ஏய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தண்டி தான்டா.
கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப்டர். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம் ஏதோ கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு 10 முழம் கொடுங்க. அது என்ன உன்ன இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறத அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில சொல்றவன், எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன நினைக்கிட்டு போய் பூம்பு இல்ல காம்பு, காம்பு எப்படி ஓடுறாரு? பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கெங்க புண்ணு? மச்சான், 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காது. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள, மருமக. சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிட்டு இருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா, இரு. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய்.
போம்மா. அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. சச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன். நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி தரங்கு. வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணி? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தில உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். ஐயோ டேய் நில்ல டேய். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டியில அலையற. உன துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ டேய் காப்பாத்துங்க. இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுர ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே நில்லுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா. நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டான் ஐயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமையை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல என்னடா வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை மணிமேகலை அல்லாதம்மா அல்லாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கற்பனை ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க. அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள. பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்து. பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி ஆளை விடு. ஜக்கமா பால், ஜக்கமா பால். வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி கிராணி,
இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல கடையில ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம். உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு.